எப்போ உங்களுக்கு நீங்கள் ஆனஸ்டாக இருக்கிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக ரிகவரிக்கு வாங்கலாம். இன்பம்ன்றது வேற, சந்தோஷம்ன்றது வேற. ஒரு நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ரெஷராக இருந்திருக்கும், கடைசியில் பார்த்தீங்கன்னா பெயினாக மாறிட்டு இருக்கும். ஒரு விதமான பயம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே காலையில் ஒரு நல்ல ஒரு இதுவே இருக்காது. இந்த தோல்வி ப்ளஸ் பயம், அப்படியே இந்த பயத்தில் இருந்து எல்லாமே வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆகிடும். இந்த பயத்தில் வந்து நீங்கள் பிடிக்கிறதுனால ப்ளஷர்னா என்னது? ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் இருந்தா ஹலோ ஸ்டார்டிங்கில் குடிக்கும்போது போதை பண்ணும்போது சந்தோஷமாக இருந்ததா இல்லையா? ஆமாம், நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கோசம் குடிக்கல, சந்தோஷத்துக்கோசம் குடிக்கல, இன்பத்துக்கோசம் குடிச்சிங்க. நீங்கள் இந்த தெளிவு இருக்கணும், உங்களுக்கு இந்த புத்தி, இந்த ஞானம் இருக்கணும். நீங்கள் யாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கோசம் குடிக்கல, இன்பத்துக்கோசம் குடிச்சிங்க. இன்பம்ன்றது வேற, சந்தோஷன்றது வேற. இன்பம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் அடமானம் வச்சுருந்துருக்கீங்க. வெளியில் ஏதோ நான் இந்த சரக்கு அடிச்சா இன்பம், இந்த சரக்கு அடிக்கலைன்னா துன்பம், இந்த நான் லவ் பண்ணுற பொண்ணு கடிச்சதுன்னா இன்பம், இது கடைகள்னா துன்பம், நான் விருப்பப்படுற இந்த வேலை கடிச்சா இன்பம், வேலை கடைகள்னா துன்பம், நான் நினைக்கிற இந்த வண்டி வாங்கினா இன்பம், வண்டி வாங்கினா துன்பம். இப்போ வந்து நீங்கள் வெளியில் எப்போ சார்ந்து இருக்கிறீங்களோ இது வந்து ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை மாதிரி. சந்தோஷன்றது இங்கே சொல்லிக் கொடுக்குற ப்ரோக்ராம் வந்து சந்தோஷன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள எப்படி சந்தோஷமா இருக்கிறது, எது இருக்குதோ இல்லையா, எது நடக்குதோ நடக்கலையோ, எது வருதோ வரலையோ, உங்களுக்குள்ள எப்படி சந்தோஷமா இருக்குது அப்படின்றது தான் இங்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால இன்பம்ன்றது வேற, சந்தோஷன்றது வேற. நீங்கள் இவ்வளோ நாள் வந்து ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நீங்கள் ஏதோ தேடின்னு கிடைக்கிறீங்க, அது கிடைக்கவே கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் எல்லாம் ஒயின் ஷாப்பு பந்த் பண்ணிட்டேன், எந்த போதையும் இல்லை அப்படின்னா அப்போ அவங்க சந்தோஷம் எல்லாம் போயிடும். ஆனால் இங்கே சொல்லிக் கொடுக்குறது வந்து உனக்குள்ள எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்றது தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் இங்கே சொல்லிக் கொடுக்குறது. அதனால வந்து ப்ளஷர், மகிழ்ச்சின்றது வந்து வெளியில் கிடைக்கிறது கிடையாது, உனக்குள்ளே இருக்கிறது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ளஷராக இருந்திருக்கும், கடைசியில் பார்த்தீங்கன்னா பெயினாக மாறிட்டு இருக்கும். ஏன்டா குடிக்கிறோம், எதுக்கடா போதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தில் ஜாலியாக இருந்திருக்கும். காசு கிடைச்சாலும் சரி, சரக்கு கிடைச்சாலும் சரி, அப்படி ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். கடைசி நேரத்தில் உங்களுக்குள்ள வந்து ஒரு வலினா ரெண்டு வலி தான் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் பெயின், இன்னொன்று வந்து எமோஷனல் பெயின். அந்த எமோஷனல் பெயின் சொல்லலாம், மென்டல் பெயின்னு சொல்லலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் பெயின்னு சொல்லலாம், ஒரு ஆன்மீக வலி உள்ளத்தில். இந்த வலி வந்து இந்த உடம்பு வலியை கூட தாங்கிடலாம், உள்ளத்துல ஒரு வலி வருது. இப்போ ஸ்பிரிச்சுவல் பெயின் பட்டா தூக்கம் வராது, நிம்மதியாக இருக்காது, சந்தோஷமா இருக்கும், போராட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும், ஒரு வாழ்க்கையே ஒரு சூனியம் முடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு நரகமாக இருக்கும். மேலெல்லாம் நரகம் இல்லை, இங்கேயே நரகமாக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் வந்து ப்ளஷராக இருந்தது, கடைசியில் பெயினாக மாறிடும். ஏன்டா குடிக்கிறோம், எதுக்கடா குடிக்கிறோம், இதை விட முடியுமா, மாற முடியுமா, திருந்த முடியுமா, நல்லாக முடியுமா, ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள எப்போ அந்த உணர்வு வருதோ உங்களுக்கு ரிகவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஃபீட், இந்த தோல்வி, இந்த பயம், இந்த பெயின்ன்றது உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ரிகவரிக்கு ரெடி ஆகுறீங்கன்னு அர்த்தம், நல்லா ஆகிறதுக்கு ரெடி ஆகுறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து உங்களுக்கு வராது. இதுக்கு பல விலை கொடுத்துருக்கணும், நீங்கள் பல வருஷத்தை இழந்திருக்கணும், மானமரியாதை போயிருக்கோம், பணம் போயிருக்கோம், அசிங்கப்பட்டிருப்பீங்க, நிறைய இருக்கு. ஒரு பெயின் எடுத்து தான் சொல்கிறோம், நோ பெயின் நோ கெயின். பெயின் இதுக்கு நிறைய ஒரு பெயின் எடுத்துருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பெயின் எடுக்கிறீங்களா அதெல்லாம் வந்து வேஸ்ட் கிடையாது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஏதோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா வேணாமா? அந்த மாதிரி இனிமேல் பற்றி நீங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு இதெல்லாம் தான் ஃபியூல், இதெல்லாம் தான் பெட்ரோல் மாதிரி. இந்த தோல்வி, இந்த பயம், இந்த ஒரு வலி,
இதுதான் நீங்கள் இனிமேல் பட்டு ஒரு நாளும் நல்ல நாளாக, தெளிவான நாளாக, சந்தோஷமான நாளாக, ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு இதுதான் வந்து ஒரு மூலதனம் மாதிரி. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஈகோன்றது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இது என்னத்தை எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே தோல்வி. நீங்கள் எதுவுமே வந்து சக்ஸஸ் பண்ணிருக்க முடியாது. இந்த தோல்வி பார்த்தீங்கன்னா ஒரு குருட்டு தைரியத்தை எடுத்துன்னு வரோம். இந்த குருட்டு தைரியம் என்ன எடுத்துன்னு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயத்தில் போய் முடியும். இந்த பயம் என்ன, பயம்ன்றது பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ப்ளஷர், எதனா ஒரு வித்தியாசமாக இருக்கலாம், வித்தியாசமாக பண்ணலாம், வித்தியாசமாக செய்யலாம்னு சொல்லிட்டு போதையில் ப்ளஷர் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ளஷர் கடைசியில் அந்த ப்ளஷராக கூட இருக்காது. கடைசியில் ஏன்டா குடிக்கிறோம், ஏன்டா போதை பண்ணுறோம், விடலான்னு பார்த்தாலும் விட முடியாது. இதுதான் ஒரே ஒரு ஆறுதல் மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க. ஏதோ கோயில், குளம், மாயம், மந்திரம், தந்திரம், தாயத்து, எலுமிச்சை பழம், குடிப்பவருக்கு திறமை கொடுக்கலாம், பாலில் கொடுக்கலாம், தேனில் கொடுக்கலாம், ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஒரு நேரத்தில் இந்த ப்ளஷர்ன்றது வந்து பெயினாக மாறிடுது. பெயினாக மாறும்போது உங்களுக்கு எப்போ ப்ளஷர் பெயினாக வருதோ உங்களுக்கு ரிகவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் நல்ல வாழ்க்கைக்கு ரெடி ஆகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் வந்து இது மூணுமே வந்து ஒரு மேஜர் கேரக்டரு, மேஜர் எமோஷன்ஸ். அதனால் வந்து நீங்கள் யாரும் இத்தனை வருஷத்தை தொலைச்சிட்டோம், இவ்வளோ லாஸ் பண்ணிட்டோம், இவ்வளோ லூஸ் பண்ணிட்டோம், நீங்கள் யாரும் எதுவும் வேஸ்ட் பண்ணல. அவ்வளோ வேஸ்ட் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இனிமேல் பட்டு ஒரு நாளும் நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி, ஒரு எரிபொருள் மாதிரி, ஒரு மூலதனம் மாதிரி. புரியுதாப்பா? இப்ப இந்த ஈகோவை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவுசெய்து ஈகோ இருந்தா நீங்க ரிகவரி வர முடியாது. அதனால ப்ரோக்ராம்ல என்ன சொல்றாங்கன்னா, மிகுந்த பணி உள்ளவன் ஆகும் வரை நீ ரிகவரி வர முடியாது. மிகுந்த பணி உள்ளவன், அதாவது அன்கண்டிஷனல் சரண்டர், அன்எக்ஸ்பெக்டட் சரண்டர், டோட்டல் சரண்டர், நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ ரிசர்வேஷன். எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, எந்த விதமான முன்பதிவு இருக்கக்கூடாது. இந்த ஆணவத்தை அப்படியே நீ அழைச்சிட்டு இந்த இடத்துல ஹியூமிலிட்டி, பணிவுன்றதை எடுத்துன்னு வரணும். மிகுந்த பணிவு, அதாவது என்னால் முடியாது, என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, எனக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நீங்கள் பணிவுக்கு வரணும். இந்த குருட்டு தைரியத்தை வந்து எடுத்துட்டு உண்மை, ரியாலிட்டி என்ன, உண்மை என்ன, இப்போ என்ன, இது நான் யாரு, நான் என்ன, என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, இன்னைக்கு குடும்பம் இருக்கிற நிலை என்ன, வேலை இருக்கிற நிலை என்ன, என்னோட ஃபைனான்சியல் கண்டிஷன் என்ன, என்னோட உறவு முறை என்ன, என்னோட சமுதாய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை பார்க்கணும். நீங்கள் குருட்டு தைரியத்தில் இருந்தீங்கன்னா திருப்பி நாசமாக தான் போவோம். ஒருத்தர் தெளிவாக ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதே 10 தப்பு பண்ணுறான். இப்போ நீங்கள் கேரக்டர் டிஃபெக்ட், இந்த ஆணவத்தில், பயத்தில், தோல்வி மனப்பான்மையில், அதுவும் குடி போதையை சேர்த்துட்டு எங்கே தெளிவாக யோசிக்க முடியும்? குப்பை மாதிரி தான் யோசிக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் எப்போ இந்த ஆணவத்தை எடுத்துட்டு பணிவை எடுத்துன்னு வரீங்களோ, எனக்கு உதவி தேவை, நான் மாறணும், நான் திருந்தணும், எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஸ்க் ஹெல்ப்ன்றோம் ப்ரோக்ராமில். உதவி கேளு, நீங்கள் கேட்டீங்கன்னா கிடைக்கும். கேட்கறதுக்கு உங்கள் ஈகோ பர்மிட் பண்ணணும். நீங்கள் கேட்டீங்கன்னா 100% ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது, கடவுள் ரெடியாக இருக்கிறாரு, உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உதவி கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா, அதுதான் கேள்வி. மெயினாக முக்கியமானது இது. அதனால வந்து இந்த ஈகோ நீங்கள் எப்போ எடுத்துட்டு பணிவை எடுத்துன்னு வரீங்களோ, அதே மாதிரி குறுக்கு தைரியத்தை எடுத்துட்டு எப்போ உண்மையை நீங்கள் பார்க்குறீங்களோ, நேர்மையாக நீங்கள் பார்க்குறீங்களோ, அப்போ உங்களுக்கு ரிகவரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஷர், இந்த மகிழ்ச்சின்றது வெளியில் இல்லை, உனக்குள்ளே இருக்கிறது. அதுதான் இங்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குற 12 ஸ்டெப் ப்ரோக்ராமு. அதனால வந்து இதில் வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் இருந்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது, வெளியிலேருந்து ஒரு சந்தோஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படாது. உனக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்க கற்றுப்பீங்க. நீங்கள் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஈகோ என்ஸ் இன் டிஃபீட், பிராவுட என்ஸ் இன் ஃபியர், ப்ளஷர் என்ஸ் இன் பெயின். இந்த ஒரு யார் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதோ அவங்க ரிகவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஆயும் கூட ஒருத்தர் திருநாம இருப்பான், மாறாமல் இருப்பான். இது என்ன ப்ரோக்ராமில் சில பேர் சுடுகாட்டு கூட போயிடுவான். இது என்ன ப்ரோக்ராமில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் அத்தை 5 படிப்பீங்க. எங்கள் வழிமுறையை முழுமையாக பின்பற்றியவர்கள் மீண்டும் குடிபோதைக்கு அடிமையாவது அரிது.
குணமடையாமல் போனவர்கள் எல்லாம் எங்களுடைய இந்த எளிய செயல் திட்டத்தை முழு மனதோடு பின்பற்ற நினைக்காதவர்கள் அல்லது பின்பற்ற முடியாதவர்கள் தான். இவர்கள் எல்லாம் சுவாபத்திலேயே தங்களுக்கு தானே நேர்மையுடன் நடந்து கொள்ள முடியாதவர்கள். சுவாபத்திலேயே தங்களுக்கு தானே நேர்மையுடன் நடந்து கொள்ள முடியாதவர்கள் அப்படின்னா என்னன்னா பர்ன் டிஸ்ஆனஸ்ட் அப்படின்றாங்க. பொறுப்பிலே நேர்மை இல்லாத பிறந்துட்டா அப்படின்றாங்க. இவர்களெல்லாம் சுவாபத்திலேயே தங்களுக்கு தானே நேர்மையுடன் நடந்து கொள்ள முடியாதவர்கள். இப்படிப்பட்ட துரதிருஷ்டசாலிகளும் இருக்கிறார்கள். இவர்களை குறை கூறி பயனில்லை. இவர்கள் இந்த மாதிரியாகவே பிறந்து விட்டார்கள் என தோன்றுகிறது. முழு நேர்மை தேவைப்படுகிற முறையான வாழ்க்கைக்கு அவசியமான கிரகிக்கும் தன்மையும் வாழ்க்கையின் நெறிமுறைகளை வகுத்து கொள்ளும் தன்மையும் இயற்கையிலேயே பெற தவறிவிட்டவர்கள். இவர்களுடைய வாய்ப்புகள் சராசரிக்கும் குறைவே. இவர்கள் தீவிர மனக்கிளர்ச்சியிலும் மனச்சிதைவிலும் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் இதில் சிலர் வழிமுறையை நேர்மையாக பின்பற்றுவதன் மூலம் நல்வாழ்வு பெறலாம். அப்படின்னா என்னன்னா, நீங்க எப்போ உங்களுக்கு நீங்களே ஆனஸ்டா இருக்கிறீங்களோ நீங்க கண்டிப்பா ரிகவரிக்கு வரலாம். அதனால இது ஒரு நேச்சரான எமோஷன்ஸ். இந்த மாதிரி நீங்க அடிபட்டு உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக வலி எப்போ வருதோ உங்களுக்கு ரிகவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க ஆனஸ்டா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்குள்ள ஏற்றுக்கு ஒர்க் பண்ணீங்கன்னா 100% நீங்க நல்லா இருக்கலாம். 100% நீங்க மாற முடியும், புது வாழ்க்கை வாழ முடியும். இப்போ இந்த ரிகவரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். நான் என்னுடைய ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 12 ஸ்டெப் ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்தாலே கடவுளுடைய அருள் இருக்குது, கடவுளுடைய கருணை இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பல லட்சம் பேருக்கு இந்த மாதிரி ஒரு 12 ஸ்டெப் ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குதுன்னு தெரியுதே கிடையாது. எவ்வளோ கிராமத்தில் இருக்கிறாங்க, அவங்களாம் இந்த மெசேஜ் போய் சேரதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு செட்டப் ப்ரோக்ராம் இருக்குது, வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு பல லட்சம் பேருக்கு இதனால பாதிக்கப்படுறாங்க. வழி இருக்குதுன்னு தெரியதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு மெசேஜ், இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காதில் கேட்குறீங்க, நீங்க இதை பார்க்குறீங்க, உங்களுக்கு இது தெரியுது அப்படின்னால கண்டிப்பா இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் அர்த்தம். அது மட்டும் பத்தாது, இந்த மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை அந்த ப்ரோக்ராமை உங்க வாழ்க்கையில உங்க வழிமுறையா எடுத்துன்னு வரணும். நீங்க காதில் கேட்டதோடு மட்டும் பத்தாது, இந்த ஸ்டெப்ஸ் என்ன சொல்லுது, இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுது, இந்த வழிமுறை என்ன சொல்லுது, அது பிரகாரம் உங்களை மாத்திக்கணும். உங்க வாழ்க்கையில ஒரு நாள் அடிப்படையில் இந்த ப்ரோக்ராமை எடுத்துன்னு வரணும். அது மட்டும் பார்த்தாது, இந்த ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணி நீ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். அது மட்டும் பார்த்தாது, நீங்க நல்லா இருக்கிறது இல்லாம இன்னொரு சஃபரிங் ஆல்கஹாலிக், சஃபரிங் அடிக்ட், ஒரு குடியினால போதையினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மெசேஜை நீங்க கண்டிப்பா சொல்லணும். எப்போ நீங்க சொல்றீங்களோ அப்போதான் நீங்க ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், சந்தோஷமான வாழ்க்கை முடியும், குடியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஒரு வழி இருக்குதுன்னு தெரியணும். நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துன்னு வரணும். நீங்கள் டெய்லி கடைப்பிடிக்கணும். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நல்லா இருக்கணும். பல பேருக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த தோல்வி நம்போது இதுதான் முக்கியமாக. நம்ம எதுக்கிட்ட தோற்று போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடிக்கிட்ட போதைக்கிட்ட தோற்று போனோம். ஆமாவா இல்லையா? தோற்று போனீங்களா இல்லையா? உதவாங்கினீங்களா இல்லையா? ஹலோ, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருஷம் போராட்டம். இந்த போராட்டம் முடிவுக்கு வரணும், இந்த சண்டை முடிவுக்கு வரணும்னா நீங்க முழு தோல்வியை ஒத்துக்கணும். புரிஞ்சுதுங்களாப்பா? ஹலோ, இதுல யாராவது டவுட் இருக்குதா? நோ டவுட். தேங்க்யூ.